வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இமேஜில் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபைலில் போயிட்டு ஒரு ஓப்பனில் ஒரு இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸ். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கேமராவோட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிளாக்காக இருக்குது, இதை நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படியே ஒயிட் ஆகும். ஷேடோஸ் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்துடலாம். ஹைலைட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. கிளாரிட்டி ஜஸ்ட்டு மூவ் பண்ணால் போதும். எக்ஸ்ப்ளோர் நமக்கு கொஞ்சம் இமேஜ் ஒயிட்டாக தேவைப்பட்டதுன்னா வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண பிறகு இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றுங்க. எனக்கு இவ்வளவு போதும். ஓகே, மறுபடியும் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் இதில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த ஷேடோஸ் ஹைலைட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஏற்றுனா உங்களுக்கு எல்லோ அதிகமாக வரும். ஸோ இதை நான் கம்மியாகவே வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இங்கே ஓரத்தில் எல்லோ இருக்குது. ஸோ இதை மட்டும் வேணுங்கிற அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஓரத்தில் எல்லோ இருக்குது. இந்த எல்லோ நான் கம்மி பண்ணணும். இப்போ நான் இமேஜில் போயிட்டு திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் செலக்டிவ் கலரை கிளிக் பண்ணுறேன். செலக்டிவ் கலரை கிளிக் பண்ண உடனே இங்கே எல்லோ இருக்குது இல்லையா, அதனால் இதை கிளிக் பண்ணி இதையும் எல்லோவாக மாற்றிக்கணும். எல்லோவை மாற்றுறப்ப இங்கே கர்சரை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐட்ராப்பர் டூல் வரும் இல்லையா, அதை காமிக்கும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதில் எல்லோ இருக்குது இல்லையா, அந்த எல்லோவை மட்டும் அப்படியே கம்மி பண்ணிங்க அப்படின்னா அந்த எல்லோ ஷேடு குறைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபில்டரில் போய்கிட்டு ஷார்ப்பனில் அன்ஷார்ப்பன் மாஸ்க், இந்த அன்ஷார்ப்பன் மாஸ்கில் போயிட்டு அமௌண்ட்டில் 165 இருக்குது, ரெட்யூஸ் 2 இருக்குது. நான் ரெட்யூஸை குறைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹைலைட் இடம்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி மெர்ஜ் ஆகிக்குது. ஸோ நமக்கு ஹைலைட் ரொம்ப முக்கியம். ஸோ அது நல்லா டார்க்காக வர மாதிரி நான் ஒரு 1.8 பாயிண்ட் வச்சுருக்கேன். இது எனக்கு நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்த வாட்டி நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னதுன்னா ஆயில் பெயிண்ட். ஒரு நிமிஷம். அதாவது ஃபில்டரில் போயிட்டு ஆயில் பெயிண்ட்டை கிளிக் பண்ணி ஷைன் அப்படிங்கிறத ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா ஷைன் உங்களுக்கு ஃபுல்லாக ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, கருவாக வரும். ஸோ இந்த ஸ்டைலிஷேஷனையும் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தால் அந்த இது கம்மியாகுதோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஒருவேளை இது இப்படியே இருந்தாலும் இதை ஒரு நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஒன்று அடியில் இருக்கிறத ஹைட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிறதுல மட்டும் இந்த ஃபில்டரில் போய் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஆயில் பெயிண்ட் போயிட்டு இந்த ஷைனை ஃபுல்லாக குறைச்சிடணும். குறைச்சிட்டு இந்த ஸ்டைலேஷனை இந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு போதும். இதை நான் கூட்டி பார்க்குறேன், ரொம்ப இதாக வருது. ஸோ இது இந்த அளவுக்கே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு ஃபில்டர் கேலரி போயிட்டு ட்ரை ப்ரஷில் இது சரியாக வரலை. ஓகே, நமக்கு இதுவே போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே இருக்க இமேஜ் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இருக்கும். நம்ம மேலே இருக்க இமேஜில் இந்த ஐஸ்
பார்ட்டை மட்டும் நம்ம அப்படியே வந்து அழிக்கிறோம். ஸோ இந்த கருவாக இருக்குல்ல ஐஸ் எல்லாம், ஸோ இதை மட்டும் நம்ம லைட்டாக இப்படி அழிக்கிறோம். ஸோ அழிக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இப்போ தெளிவாக தெரியுது, ஐஸ் நல்லா தெளிவாக தெரியுது. இப்போ அடுத்து வந்து ஸ்மட்ஜ் டூல் எடுத்துக்கலாம். ஸ்மட்ஜ் டூல் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ இந்த பார்ட்ஸ் எல்லாம் லைட்டாக வந்து இப்படி ஷேக் பண்ணுங்கள் ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷை வந்து இந்த அளவுக்கு இழுக்காதீங்க. சும்மா ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு சின்ன அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணுங்க போதும். சைஸ் பிளேஸுக்கு ஏற்ற மாரி அதோட ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து குறைச்சிக்குங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் ஒரு 50 வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு வேளை இப்படி ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கலர்ஸையும் சேர்ந்து அதை இழுத்துட்டு வந்துடும். ஸோ சேர்ந்து இழுத்துட்டு வரும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கிடைக்கிது. இந்த மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகைனருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இதுதான் மெயின் மெத்தட் அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம பிகினிங்கில் சொன்ன மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் வந்து இதை ரெகுலராக இதே மாதிரியே பண்ணுறது வேண்டாம், சரிங்களா? நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் வீடியோவில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து சும்மா அந்த ஹைலைட்ஸை மட்டும் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்மெட்ச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெட்டர் வேவாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ஆயில் பெயிண்டிங் அந்த மெத்தடு ஃபில்டர் மெத்தட் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா ஃபேஸுக்கும் வந்து எல்லா இமேஜுக்கும் வந்து செட் ஆகாது, சரிங்களா? இப்படி ஒரு ரூட் இருக்குது, ஒரு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆர்ட் எஃபெக்ட், அப்படியே டிஜிட்டல் பெயிண்டிங்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேரை கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு இது பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுவே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. இப்போ வந்து அடியில் இருக்கிற இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணால் போதும். அதாவது இந்த மாதிரி, சாரி திரும்ப சொல்கிறேன், இப்போது எந்த அளவுக்கு வந்து அந்த பிளேஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு அந்த பிளேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் ப்ரஷ் சைஸை வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு ஷேப் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஷேப்போட வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்காது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்கோட ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ஹேரை வந்து நீங்கள் திரும்ப ஸ்மெச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்மெட்ச் வந்து இப்போ இந்த ஹேரோடைய பொசிஷனை பாருங்கள். இந்த ஹேரோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி கர்வாக வருது. ஸோ வந்து இங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு போகணும். சாரி, இந்த இமேஜ் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இப்படி கிராஸாக இருக்க இந்த ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே போலயே இந்த ஹேர் எப்படி போதோ அதே மாதிரியே ஸ்மெச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த வியூ இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வியூ இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு பிகினராக இருக்கவங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து ஒரு பிகினருக்காக மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன அந்த இமேஜ் அப்லோட் பண்ண உடனே உள்ள கேன்வாஸ்குள்ளே கொண்டு வந்த உடனே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முதல்ல வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்மெட்ச் பண்ண ஆரம்பிங்க. எப்பயுமே ஸ்மெட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது போல் இப்போ இங்கே ஒரு கலர் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா பிங்காக இருக்குது. இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணக்கூடாது. இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் இன்னொரு கலர் அன்மேட்ச் ஆகிரும். சரிங்களா? ஸோ வந்து பேக் வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்து மட்டும் இந்த மாதிரி சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அந்தந்த கலர் வந்து அந்தந்த இடத்துலையே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது இன்னொரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுதான் ஒயிட்டும் இந்த டார்க்காக இருக்க இந்த பிளாக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டாக வந்து ஒரு பிக்சரை ஒரு ஆர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக்காக இருக்கிறது தான் லைட்டாக இங்கே வந்து ஒரு மாதிரி உப்பன மாதிரி தெரியுது. ஸோ வந்து நம்ம வந்து இங்கே இப்படி வச்சு செஞ்சிட்டோம், இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கன்னா அந்த இடம் திட்டு தெரியல. ஸோ திட்டு தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும். சரிங்களா? அதேமாரி இந்த பர்ன் டூலை வச்சு அந்த திட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு 4 பாயிண்டில் வச்சு பண்ணி பார்ப்போம். சரி, ஒரு 2 பாயிண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த இடம் அழுத்தமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பிளாக்காக ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணுற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பர்ன் டூலை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி இந்த ஐலெலாம் கூட இந்தமாரி லைட்டாக கொடுத்தோம்னா கொஞ்சம் அந்த பிளாக் வந்து டார்க் ஆகும். ஸோ ஐஸுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் வேணும், பிளாக்காக வேணும்னா இப்படி கொடுத்தோன்னா கொஞ்சம் பிளாக்காக மாறும். பாருங்கள், மாறுது பார்த்திங்களா? இந்த மாதிரி பிளாக்காக மாறும். ஸோ ஓகேங்களா? அடுத்து டாஜ் டூல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மூக்கு இருக்கு இல்லையா, அந்த தண்டு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டிங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டில் தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு 3 பாயிண்டில் வச்சுக்கிட்டு அந்த தண்டு மேலே அப்படியே நீங்கள் அந்த ஒயிட்டை வந்து இது பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலாக ஹைலைட் ஆகி கொடுக்கும். அடுத்து இந்த மூக்கு, இந்த வளைவு, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒயிட் கொடுக்கணும். அப்புறம் இந்த எங்கெங்கெல்லாம் ஒயிட்டாக இருக்கோ அதை கொஞ்சம் கூடுதலாக ஒயிட் ஆக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூடுதலான ஹைலைட்டாக தெரியும். பாருங்கள், இந்த காதுக்கிட்ட, அப்புறம் இந்த ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸில் வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஒயிட் கொடுத்தோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். அதுமாரி இந்த இடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சரை வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். ஒரு பெயிண்டிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தடுமாறாமல் ரிப்பீட்டேஷனாக சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காமல் கிளியராக ஒரு வீடியோவில் பேச முயற்சி பண்ணுறேன். ரொம்ப நன்றி. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். என்ன மாதிரியான பாசிட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஏதாவது பிழைகள் தவறுகள் இருந்தாலும் நான் சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.